இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா ப்ரோ? இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? அந்த ஜெஃப்ரி பேவ்ல தான். அவ மட்டும் அன்னைக்கு மஞ்சரிக்கு சப்போர்ட்டா போயிட்டு தயவு செய்து யாரும் அந்த பேட்ச் எடுக்காதீங்க, இப்பதான் பேட்ச் கொடுத்துருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவங்க நல்லபடியா பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பேட்ச் எடுப்போம்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணாம இருந்திருந்தா அன்னைக்கே பேட்சை உருவி மஞ்சரி நீ கேப்டன் கிடையாது அங்கிட்டு போன்னு சொல்லி விட்டுருப்பாங்க. அன்னைக்கு விட்டதுனால எனக்கு என்ன ஆட்டம் போடுறாங்க பாருங்க. ஐயோ ஐயோ அம்மா அம்மா கேப்டன் ஆமா நீ என்ன மாதிரிமா பேசுற? அது எப்படிமா ஒரு ராணி மாதிரி நீ யோசிக்கிற? ராணி தான் மக்குத்தனமா பேசிட்டு இருக்குன்னு பார்த்தா இந்த படை தளபதினு ஒருத்தர் உட்கார அதோட மோசமா பேசிட்டு இருக்குது. வீட்டுக்குள்ள டாஸ்க்னு ஒன்று நடந்துச்சுன்னா அந்த ரூல் அப்படிங்கறத பெருசாக அவங்க ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்பா அந்த ஸ்கூல் டாஸ்க் நடந்துச்சு, ஸ்கூல் டாஸ்க் யாரும் ரூலை ஃபாலோ பண்ணாங்களா? ஏன்பா ஹோட்டல் டாஸ்க் நடந்துச்சு, அந்த ஹோட்டல் டாஸ்க் யாரும் ரூலை ஃபாலோ பண்ணாங்களா? இல்லையே. அந்த சாப்பாடுக்கு மட்டும்தான் மோஸ்ட்லி கேட்டுட்டு வந்து இது பண்ணுவாங்க. அது ஸ்கூல் டாஸ்க்கும் சரி இந்த ஹோட்டல் டாஸ்க்கும் சரி அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. இவனை உட்காந்து இந்த டாஸ்க்ல உனக்கு பொசிஷன் கிடைக்கல, எப்படி அட்டாக் பண்ணன்னு தெரியாம கடைசி கட்டமா இந்த கோடை பயன்படுத்த ஆரம்பிச்சானோ. அப்ப இப்ப என்ன பண்றீங்க நீங்க? ராஜாங்கம் டாஸ்க் பண்றீங்களா இல்ல நார்மலா வீட்டுல இருக்க மாதிரி இருக்கீங்களா? நார்மலா வீட்டுக்குள்ள இருக்க மாதிரி தான் இருக்கு. இப்ப என்ன பண்றாங்க தெரியுமா? வீட்டுக்குள்ள தண்ணி எடுக்கிறவருக்கு டாஸ்க், வீட்டுக்குள்ள தண்ணி எடுக்க வரணுமா அதுக்கு டாஸ்க். சரி அது எப்பவும் போல டாஸ்க். டாஸ்க்னா டாஸ்க் மட்டும் இல்ல, பெர்மிஷன் கேட்கணும், அப்புறம் உள்ள வந்து நாங்க ஒரு பணி சொல்லுவோம், அந்த பணியை செய்யணுமா. இது பாத்திரம் கழுவுறதுல இருந்து சமைக்கிறது, டீ போடுறது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பணி சொல்லுவோம், அந்த பணியை நீங்க செய்யணுமா. அப்ப நீங்க ஆக்சுவலா நீங்க வந்து டாஸ்க் கொடுத்த மாதிரி ஏதோ பனிஷ்மெண்டோட மோசமா போயிட்டு இருக்குதா? எனக்கு புரியல நண்பர்களே, இவங்க என்னதான் பேஸ் பண்ணி கொண்டு போறாங்க. இதனாலதான் ஆண்கள் வந்து இந்த பல்லாக்க கொடுக்காம வச்சிருக்காங்க. புரியுதா இப்ப கதை? புரியுதா? பல்லாக்கு எது கொடுக்கலன்னா இதனாலதான் கொடுக்கல. இப்ப அதுல அவங்க ஆண்கள் எல்லாம் ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க. அப்ப நேத்து இது இல்லையே, நேத்துல இருந்து டாஸ்க் போயிட்டு இருக்கு, நேத்துல இருந்து நீங்க என்ன வச்சிருக்கீங்க? கிச்சனுக்குள்ள வரணுமா? கிச்சனுக்கு வரணும்னா உங்கள்கிட்ட பெர்மிஷன் கேட்டு வரணும். நீங்க பெர்மிஷன் கொடுப்பீங்க, பெர்மிஷன் கொடுத்து இந்த பெர்மிஷன் வாங்கிட்டு உள்ள வந்து கிச்சன்ல வந்து சமைக்கிறது, தண்ணி எடுக்கிறது எல்லாமே இருந்துச்சு. இப்ப ஏன் புதுசா மாத்துறீங்கடா? நாங்க எங்க ராணி இப்பதான் முழிச்சிருக்காங்க, எங்க ராணி லைட்டா கோமாக்கு பெருந்தாங்க, ராணி இப்பதான் முழிச்சிட்டாங்க, அதனால நான் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்குறோம்னு சொல்லி சொல்றாங்க. ராணி ஒரு ஆர்வக்கோளர், ஒரு அறக்கோளர், அது அப்படிதான் இருக்கும். நீங்க ஒரு கேப்டன் தானே, அப்ப அந்த இடத்துல ஆண்கள் கேப்டன் நீங்க ஒரு முடிவெடுங்க. இந்த இடத்துல நீங்க கேப்டனை யோசிச்சு நான் கேப்டன் ஆகும் சொல்கிறேன், இந்த இடத்தில் நீங்க வர்றதா இருந்தா நீங்க பெர்மிஷன் வாங்கணும், டாஸ்க் பண்ணுவாங்கறாங்க. இதெல்லாம் ஒரு கேப்டன் பதவியா? எப்ப அந்த 5 பேட்சை புடிட்டு விடுங்கப்பா, தயவுசெய்து புடுங்க. இன்னும் 2 பேட்ச் தான் இருக்கு, சாரி இன்னும் 2 பேட்ச் தான். தயவுசெய்து டப்பு டிப்புன்னு போயிட்டு எல்லாரையும் கூட்டி இந்த மக்கு கேப்டன் வந்து ரொம்ப பயஸ்டா பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசாம அந்த 2 பேட்சை புடிங்க கூட்டினா சத்தம் கண்டாம உட்கார வச்சிடலாம். இப்போ அங்கிட்டு மக்கு ராணி தான் இப்படி பேசணும் பார்த்தா அந்த பட்டை தளபதினு உட்கார்ந்துருக்க இந்த கேப்டன் அப்படி தான் பேசுறாங்க. இதுல நான் என்ன கேட்கிறேன், நேத்து இதே மாதிரி பெண்கள் அணிக்கு சப்போர்ட்டா ஒன்று பண்ணீங்களா? பெண்கள் அணி வந்து ஆண்கள் அணிக்குள்ள வர வேண்டி இருந்துச்சு, இது இந்த லெட்டர் படிக்கிறதுக்கு ஒரு இதுக்கு வர வேண்டி இருந்துச்சு. அப்போ வந்து கூப்பிடும் போது ஆண்கள் அணி எல்லாருமே சேர்ந்து எங்கிட்ட பெர்மிஷன் கேளுங்க, நாங்க வந்து ஒன்னு சொல்லுவோம், அதை நீங்க செய்யணும், ஒண்ணுமே இல்ல ஆண்கள் அணியை பத்தி 2 வார்த்தை சொல்லுங்க, நாங்க சொல்றத சொல்லிட்டு உள்ள வாங்கன்னு சொன்னாங்கப்பா. அதுக்கு பண்ண முடியாது. ஆண்கள் அணி நீங்க சொன்னா நாங்க எல்லாமே பண்ணணுமா? டாஸ்க் நடந்துட்டு இருக்கு, டாஸ்க்ல எப்பலாம் நீங்க செய்யக்கூடாது, இப்பலாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு ஸ்டாண்ட் எடுத்து டக்கு நின்னுட்டு இருந்தாங்க. கேப்டன் நீங்க கேப்டன் அந்த இடத்துல முடிவெடுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்களா? சொல்லி முடிச்சனே கேப்டன் அந்த இடத்துல இப்ப நான் வந்து படை தளபதியா பேசல, நான் வந்து ஒரு கேப்டனா பேசுறேன், நாங்க டாஸ்க் பண்ண முடியாது, நாங்க எல்லாம் சும்மா வருவோம்னு சொல்லிட்டு சும்மா வந்திருப்பாங்க. அந்த இடத்துலயே தீபக் சொல்லியிருப்பான், அப்படியா இதை மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்க, பரவாயில்ல விடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நேத்து ஏகப்பட்ட பேர் வந்து ரூலை கிராஸ் பண்ணி வந்திருப்பாங்க. இது இந்த நம்ம ராணிக்கான குச்சி எடுக்கிறதுக்கு, அந்த குச்சை எடுக்கிற கிராஸ் பண்ணி வரும்போது கூட அப்பவும் பனிஷ்மெண்ட் சொன்னப்போ ஏகப்பட்ட பேர் பனிஷ்மெண்ட் பண்ணவே இல்லை. சோ இவங்களா பனிஷ்மெண்ட் பண்ண மாட்டாங்களா? சரி அதை ஆண்கள் என்ன பண்றாங்க, ஓகே ஒரு டாஸ்க் போயிட்டு இருக்கு, அந்த டாஸ்க்ல போட்டு இதை பண்ண வேண்டாமான்னு சொல்லிட்டு ஆண்கள் அதை ஃப்ரீயா தானே விடுறாங்க. ஆண்கள் ரொம்ப பெருசா மைண்ட் பண்ணாம ஓகேன்னு சொல்லி ஃப்ரீயா விடுறாங்க. ஆனா இவங்க ஈகோ டச் ஆயிட்டு, ஏன்னா நேத்து செங்கோல் காணாம போயிட்டு, இன்னைக்கு காலைல அந்த வால் காணாம போயிட்டு, இப்போ போட்டு அந்த ராணியை டம்மி ராணி ஆக்கி உட்கார வச்சிட்டாங்க. ராணி கிட்ட பவர் இல்ல, ஒன்னும் இல்ல, ஒரு இலம் இல்ல. இப்ப ராணியால என்ன பண்ண முடியாம தெரியாம, ராணியால என்ன பண்ணன்னு தெரியாம கடைசியில கீழே உட்காந்துருந்த ராஜா மாதாட்ட கேட்டா அந்த கூணூர் இந்த கிளவி உட்காந்துட்டு என்னத்தையே ஏற்றி விட்டுச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த கூணூர் இந்த கிளவி இந்த வீட்டை விட்டு வெளியே எப்போ போதும் அப்போதான் அந்த வீடு நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். அநியாயத்துக்கு ஈகோ டச் ஆகி ஆண்களை போட்டு அடி அடிக்கும். கடைசியில் இப்போ ஆண்கள் ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, ஓகே நாங்கள் டாஸ்க் பண்றோம்னு பிரச்சனை இல்லை, ஆனா நாளைக்கு இந்த பக்கம் நீங்க மாட்டோமோ நாங்கள் வச்சு செய்யணும்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணிட்டாங்க. ரொம்ப பயாஸா பண்றாங்க ப்ரோ. என்ன கேட்டா கேப்டன் இவ்வளவு பயாஸா இருக்கக்கூடாது ப்ரோ, அதுதான் என்னோட கருத்து. அதுதான் கேப்டன் இவ்வளவு பயாஸா இருக்கக்கூடாது. சிம்பிளா சொல்ல போனா அருண் முத்துக்குமாரி 2 பேருக்கான கேப்டன்சி நம்ம பார்த்துருக்கோம். 2 பேர் கேப்டன்சி எவ்வளவு சூப்பரா இருந்துச்சு யோசிச்சு பாருங்க. அருண் வந்து 2 டீம் காண்டி பேசினான், 2 டீமுக்கு மாத்தி பேசி 2 டீமுக்கு இடையூறு வராம பயங்கரமா பண்ணான். அதே மாதிரி முத்துக்குமரன் அவனுக்கான அவன் எடுக்க வேண்டிய கருத்துக்களை டப்புன்னு எடுத்து டப்புன்னு முடிவுகள் எடுப்பான். அதனாலதான் பிக் பாஸே பாராட்டினார். இப்படிலாம் ஒரு கேப்டனை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கேவலமான கேப்டன்சியை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு நண்பர்களே, ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா கேப்டனுக்கான தகுதி, கேப்டனுக்கான ஒரு பவர் அப்படிங்கிறது மங்கி போயிட்டு இருக்குல்ல. ஆனா ஒண்ணு டப்புன்னு ஆண்கள் மட்டும் டப்பு டிப்புன்னு ஒரு கூட்டத்தை கூட்டி அந்த மஞ்சரிக்கான அந்த 2 பேட்சை உருட்டி விட்டாங்கன்னா சூப்பரா இருக்கும். மஞ்சரிக்கான மூக்கு உடப்பட்டு அப்படி உட்கார்ந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். உங்களுக்கும் அப்படி கண்டிப்பா இருக்கும் நான் நம்புறேன். ஏன்னா என்ன இது எப்படி சொல்லனா, அது முன்னாடி சொன்னாங்க தெரியுமா, ஆண்கள் ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க, ஆண்கள் வந்து
ஆண்கள் ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க, பெண்கள் கையில பவர் இல்லாம ஒரு டாஸ்க் எடுக்க ட்ரை பண்றாங்க, அந்த கோடை தாண்டி வந்தா ஒரு டாஸ்க் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கான ஈகோ டச் ஆகி ஒரு வேலையை பாக்குறாங்கன்னு சொன்னோமா, அதே மாதிரி தான் இப்போ ஈகோ டச் ஆயிட்டு அவங்க கையில எதுவுமே இல்ல, மக்கு ராணி வச்சு ஒன்றும் பண்ண முடியல. ஸோ இவங்களே ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள இருக்க மக்கள், அதாவது அவங்க நாட்டுக்குள்ள இருக்க மக்கள் அது இதுன்னு சொல்லி எல்லாரையுமே வச்சு டாஸ்க் கொடுக்க வைக்கிறாங்க. அதாவது இப்போ நான் சிம்பிளா ஒன்று கேட்கிறேன், இப்போ எனக்கு என்னன்னா இந்த ராஜகம் டாஸ்க் நடக்கா இல்லைங்கிறதா டவுட். வீட்டுக்குள்ள இருக்க ஒவ்வொரு மக்களை கூட்டி ஒவ்வொரு மக்களுக்கு ஒரு பவர் கொடுக்குறாங்க, நீ வந்து தண்ணி எடுக்க வரணும், நீ இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கொடு, நீ வந்து சமைக்க வரணுமா, நீ இதை கூட அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அது ராஜகம் டாஸ்க் நடக்கல, அப்படிதானே? இப்ப ராஜாங்கம் டாஸ்க் நடக்கல, இவங்க நார்மலா அவங்க ஈகோ டச் ஆகி எப்பவும் போல பெண்கள் ஒண்ணு பண்ணுவாங்களா அந்த மாதிரி ஒரு மட்டமான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை, என்ன கேட்டா அதுதான் உண்மை. பட் இதுலயுமே இவங்க ஓகே சொல்றாங்களா, இப்போ மத்தாள்களாச்சும் கொஞ்சம் எடுத்து பேசலாம். சரி, இந்த ரெண்டு தான் தற்கொலைத்தனமா பண்ணுது, யாரு மஞ்சரியும் நம்ம மக்கு ராணி தான் தற்கொலைத்தனமா பண்றாங்க. இந்த ஜாக்லின் ஆகட்டும், இந்த ஜாக்லின் மட்டும் தான், மற்றபடி எல்லாமே தற்கொலையா தான் இருக்கு. பவித்ராலாம் வன்மம், தர்சிகா காதல் வயத்துல போயிட்டாங்க. ஸோ இந்த ஜாக்லினாச்சும் கொஞ்சம் எடுத்து சொல்லலாம். பட் ஜாக்லினுக்கு அவங்க பேச முடியல, பேச விட மாட்டேங்காங்க. மொத்தத்துல பெண்கள் அணி அவங்களுக்கான நேம அவங்களே அழிச்சிட்டு இருக்காங்கிறதா உண்மை. ஓகேவா, அவங்களுக்கான நேம அவங்களே அழிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் அந்த பல்லாக்கு பிரச்சனை வந்திருக்கு. இப்போ பல்லாக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ என்ன கேட்டா பல்லாக்கு வந்து ஆண்கள் சைடு போயிட்டு ஆண்கள் சைடு போனனால அந்த பல்லாக்கு ஆண்கள் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது நான் சொல்லுவேன். பட் ஆண்கள் எனக்கு தெரிஞ்சு கடைசி கட்டமா கொடுப்பாங்கன்னு சொல்லி தோணுது. ஏன்னா கொடுக்கலனா சாட்டர்டே சண்டே ஒருத்தர் வந்து எதனா சொல்லி குதிச்சுட்டு இருப்பார். பட் இப்பவே இவ்வளவு சண்டை நடந்திருக்கலாம், பல்லாக்கு கொடுக்காம ஒரு 10 நிமிஷம் கதற விட்டு இருப்பாங்க. அந்த விஷயத்தை வச்சு அவர் அடி நடிக்க போறாரு. பட் பார்க்கலாமே சாட்டர்டே சண்டே அவர் வந்து எவ்வளவு கண்டென்ட் பேசுறாரு, என்னென்ன கண்டென்ட் பேசுறாரு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஒருத்தருக்கு நம்ம ஒரு பதிவு கொடுத்தே ஆகணும். இந்த சாட்டர்டே சண்டே எபிசோட்ல ஒரு ஆன்டி ஒன்று வந்துச்சுல, தற்கொலை ஆன்டி உங்களுக்கு தான் இது ஆண்கள்ட்ட ஸ்போர்ட்டிவ்னஸ் இல்லைன்னு சொன்னீங்கல்ல, ஆண்கள் தான் இன்னைக்கு எல்லா டாஸ்க்குமே ஸ்போர்ட்டிவ் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க, சமைக்கிறதாகட்டும் தண்ணி எடுக்க போறது எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பெண்கள் தான் இங்கிட்டு கிராஸ் பண்ணிட்டு அதை பண்ண முடியாது, இதை பண்ண முடியாது, நான் வந்தேன்னு பாத்தியா நீ வந்தேன்னு பாத்தியான்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ யாருக்கு ஸ்போர்ட்டிவ்னஸ் இருக்கு, இப்போ யாரை பார்த்தா அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஏன்னா அந்த தற்கொலை ஆன்டிக்கு கண்டிப்பா நான் கேட்டாகணும். ஏன்னா பயங்கரமா பேசினாங்கல்ல, பெண்கள் ஸ்போர்ட்டிவா பண்றாங்க, ஆண்கள் பண்ணவே மாட்டேங்காங்க, ஆண்களை பார்க்கவே வெறுப்பா இருக்குன்னு சொல்லி இப்போ சொல்லுங்க. இப்போ எங்களுக்கு பெண்களை பார்க்க ரொம்ப வெறுப்பா இருக்கு. ஈகோ டச் ஆகி மேல் ஈகோ டச் ஆகி ஒரு மாதிரி ஆண்கள் மட்டும் எப்படா பண்றேன்னு சொல்லி ஒரு விஷயம் பண்றாங்களே, அதை பார்க்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் மர வருத்தமா இருக்கு. ஸோ இது பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஆன்டி நீங்க பாத்தீங்களா, ஆன்டி பாப்பீங்களான்னு தெரியல, பட் இருந்தாலும் கேட்கிறேன். பட் இப்போ நீங்க இந்த இதுல யாருக்கு சப்போர்ட் கொடுப்பீங்க? மக்களாகி உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் ஆண்கள் அணி கரெக்டாக பண்ணுறாங்க, அவங்களுக்கான விஷயங்கள் எல்லாமே பண்ணுறது, இப்போ டாஸ்க் பண்ணுறது, அவங்களுக்கான கோட்டை ஃபாலோ பண்ணுறது எல்லாமே கரெக்டாக ஆண்கள் அணி பண்ணுறாங்க. பெண்கள் அணி நிறைய மிஸ்டேக் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க சொல்லி உங்களுக்கான கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. தற்கொலை அமைச்சரும் மக்கு ராணியும் சேர்ந்து நாட்டை அழித்து கொண்டிருக்கிறார்கள், நாடு மூழ்க போகிறது என்கிறதான் உண்மை. எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் நடக்க போகுது, பார்க்கலாம் என்னதான் நடக்குன்னு சொல்லிட்டு. பட் ஒன்று டாஸ்கில் ஆண்கள் அணி தான் வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஆண்கள் அணி வின் பண்ணி அந்த அரியணையில் உட்கார போகிறாங்க. அப்போ பார்க்கலாம், அப்போ வந்து நம்ம சாச்சனா என்ன மாதிரி அழுறாங்க, எவ்வளோ அழுது கண்டென்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்து கமெண்ட்ல போடுங்க.